ஃபிசிக்ஸில் லெசன் 4 ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படி ஒர்க் எனர்ஜி பவர் அண்ட் பொல்யூஷன் லெசனில் பார்க்க போகிறோம். எரர்லெஸ் கைடுன்ற ஒரு கைட்லேருந்து தான் நான் சம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அமேசான்லேயே கிடைக்கும். நார்மலாக 900 rupees. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லெசன்லேயே ஒரு 300 சம்ஸ் கிட்டே இருக்கும். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பின்னாடியே ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ அதனால் இப்போ அதில் ஃபர்ஸ்ட் சம் என்னென்னா, body of mass 1 kg is thrown upward with a velocity 220 meter per second. It momentarily comes to rest after attaining a height of 18 meter. How much energy is lost due to air friction? அதாவது ஒரு மாஸ் ஆஃப் பாடி வந்து த்ரோ பண்ணுறாங்க வெர்டிக்கலி அப்வேர்டு. அது வந்து என்ன வெலாசிட்டியில் போகுதுன்னா 20 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில் போகுது. இது மொமெண்டர்லி எப்போ ரெஸ்ட்டுக்கு வருது, ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெர்டிக்கலாக த்ரோன் பண்ணோன்னா ஒரு பாடி வெர்டிக்கலான அதோட மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணோடனே அதோட வெலாசிட்டி வந்து 0 ஆகிட்டு தான் டியூ டு கிராவிட்டி எர்த்து நோக்கி வரும். அந்த மாதிரி 0 ஆகிடுதுன்னு சொல்லிட்டான். ஆஃப்டரிங் அட்டைன் அந்த ஹைட்டும் கொடுத்துட்டான் 18 மீட்டர். இப்போ என்ன கேட்குறான்னா, எனர்ஜி லாஸ்ட் ஏர் ஃப்ரிக்ஷனால் எவ்வளோ லாஸ்டாக இருக்குன்னா, கிராவிட்டியை வந்து இதாக எடுத்துக்கோன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு தெரியுதுங்க. அதுக்கு ஒரு காமனான ஃபார்முலா, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஏர் ஃப்ரிக்ஷன். இப்போ டோட்டல் எனர்ஜி என்னென்னு எடுக்கணும்னா கைனட்டிக் எனர்ஜியாக எடுத்துக்கணும். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஏர் ஃப்ரிக்ஷன். ஏர் ஃப்ரிக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும், 12 mv² இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலாவும் தெரியும், mgh ப்ளஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் சொல்லியாச்சு. ஸோ ஏர் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 12 mv² மைனஸ் mgh. இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை காமனாக எடுத்துகிட்டு 12 v² மைனஸ் ghன்னு எடுத்துக்கிறேன். மாஸ் வந்து கொடுத்தாச்சு 1 kg. 12 into v² வந்து 20 into 20 மைனஸ் g ஆல்ரெடி கொடுத்துட்டோம் 180. ஸோ இது வந்து 10 எடுத்துக்கிறேன். 200 மைனஸ் 180 is equal to 20. இதுதான் லாஸ் ஆஃப் எனர்ஜி due to air friction. ஓகே, இது வந்து மாஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டான் 1 kg, வெலாசிட்டி 20 மீட்டர் per செகண்ட், ஹைட்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் நார்மலாக இப்போ என்ன கேட்குறேன்னா, லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு லாஸ் ஆஃப் ஏர் ஃப்ரிக்ஷனோ ஏதோ ஒரு கேட்டாலும் இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நீட்டில் வந்து சில ஃபார்முலா வந்து இப்படி சொல்ல புக்கில் இருக்காது, நம்மளா சில சம்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து தான் கண்டுபிடிச்சி எழுதணும். அது கொஞ்சம் எப்படி சொல்ல எக்ஸாம் எழுதுகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டினை 1 நிமிஷத்தில் பண்ணணுன்னா, கொஞ்சம் 2 minutesல பண்ணணுன்னா இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இவ்வளோ நேரம் பண்ணவே தேவையில்ல, டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். 12 mv², கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஏர் ஃப்ரிக்ஷன். ஸோ எனக்கு ஏர் ஃப்ரிக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஏர் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 12 mv² மைனஸ் mgh. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 200 மைனஸ் 180 இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வந்துடும். அவ்வளோ